இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நானும் உங்கள மாதிரி கலெக்டர் ஆகணும். உனக்கும் உங்க அக்கா மாதிரி ஆகணுமா? நாள் பூரா வெயில், தூசி, பொல்யூஷன்லயே அலையணும். அப்புறம் சருமத்துக்கு என்ன ஆகும்? பொதுவா எல்லா மக்களும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வீட்டுக்கு வெளியே அவுட்டோர்ல தான் வந்து அதிகமான தூசி, பொல்யூஷன் அதிகமா இருக்கும். இதனால தான் நம்ம வந்து பாதிப்படையறோம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா உண்ம அது கிடையாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்டோர் வீட்டுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டஸ்ட்டா இருக்கட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், எமிஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாரினால தான் நம்ம அதிகமா அஃபெக்ட் ஆகுறோம். ரீசென்ட்டா இதுல WHOல ரிலீஸ் ஆன ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2.9 மில்லியன் அப்ராக்ஸா ஒரு 30,00,000 மக்கள் வந்து இதனால இறந்து போறாங்க அப்படின்னும், அதுல முக்கியமா 3,09,000 குழந்தைங்க, அதுவும் 5 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்க வந்து இதுல இறந்தே போயிர்றாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற பெயிண்ட், பர்னிச்சர், பிளைவுட், கொசுவல இதிலிருந்து வெளியாகிற அ எமிஷன்ஸ், VOC எமிஷன், ஃபார்மால்டிகைடு இத பத்தி நெறைய மக்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ஆ லங் கேன்சரா இருக்கட்டும், ஹெட்டேக்கா இருக்கட்டும், ஸ்ட்ரோக் இந்த மாரி பல ரீசன்ஸ்னால இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆ இந்த டேட்டா சொல்லுது. ஸோ இந்த பேஜ்ல நம்ம எப்படி ஒன் பை ஒன்னா இத நம்ம வந்து எப்படி சரி பண்றது? ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து என்னென்ன சர்டிபிகேட் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது? ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ரிவீல் பண்ண போறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா அப்புறம் சருமத்துக்கு என்ன ஆகும்? உங்க சருமத்தையும் பாதுகாத்துக்கோங்க. தேங்க் யூ.